வா சஞ்சய். போர்வை புழியறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்தேன். நல்ல வேலை நீ வந்த. உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா? துவச்ச துணியை மண்ணில் போடுற. டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மாடியில் வந்து துணி காய போடுறியா நீ? நான் என்ன பண்ண? ஜபார், என்னது இது? நம்ம கல்யாணத்துல போட்டோ கூட எடுத்தாங்களா? எனக்கு இது தெரியாது சஞ்சய். ஆல்பம் போட்டு பத்திரமா வச்சுக்கணும். ஆமா, இது யார் அனுப்புனது? ஏய், என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஜோக்கர்னா அந்த மூக்குல சிவப்பா பஞ்சு மாதிரி வச்சு வாயில வெள்ளையா மைப்பூசி வச்சிருப்பாங்களே அவங்களா? டிவில பாத்திருக்கேன், நேர்ல பார்த்தது இல்ல. இங்க பாரு வித்யா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ எப்பவும் சீரியஸா தானே பேசுவ. என்னன்னு சொல்லு. தாத்தா இந்த போட்டோவை காமிச்சு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டு வரான். நம்ம கல்யாணத்துல ஒரு கட் அவுட் கூட வைக்கல, இப்ப போஸ்டர் அடிக்கிறேன்னு சொல்றாங்களா? ஆமா, திடீர்னு ஏன் இப்படி பண்றாங்களா? உனக்கு தாலி பிரிச்சு கோக்கணுமா? அதுக்கு நான் உன்னை கூட்டிக்கிட்டு அங்க கோயிலுக்கு வரணுமா? வரலன்னா இந்த போட்டோ இருக்குல்ல, இது கொண்டு போய் போஸ்ட் அடிச்சு ஓட்டு வரான் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாரு. தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது சஞ்சய். ரொம்ப மோசமான ஆளு. ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவாரு. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டுறீங்களா? ஏய், உங்க மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். முடிஞ்சத பண்ணிக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவர் தெரிஞ்சுப்பாரு. உனக்கும் தாத்தாவுக்குமான பிரச்சனை. இதுல என்ன உள்ள இழுக்காத. நீ தானே என் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்க. நானா உன்னை என் கழுத்துல தாலியை கட்ட சொன்னேன்? நானா இந்த போட்டோவை அனுப்ப சொன்னேன்? உன் தாத்தா சொன்னாருன்னு நீ செஞ்ச. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாரு, நீ முடியாதுங்கிற. அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுக்க, என்னெல்லாம் விட்டுரு. ஏய் ஏய், நில்றீங்கறல. இங்க பாரு சஞ்சய், இனிமே வந்து தாத்தா போன் பண்ணாரு, போட்டோ அனுப்புனாருன்னு என்னைய வந்து டார்ச்சர் பண்ணாத. நீ ஆச்சு அவராச்சு. ஏய், என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் ஆடுறீங்களா? உங்க ரெண்டு பேரும் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். என்ன சஞ்சய், வித்யாவோட சண்டை போட்டுட்டு இருக்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னம்மா, நீயாவது சொல்லு. நான் பேசாம துணியை காய வச்சிட்டு இருந்தேன். இவர்தான் என்ன திட்டிட்டு இருந்தாரு. என்னன்னு அவரையே கேளுங்க. என்னடா ஆச்சு? இவளை இங்க இருந்து போக சொல்றேன், போக மாட்டேங்கிறான். இப்ப அதான் பிரச்சனை. உன்னால தீர்த்து வைக்க முடியுமா? முடியாதுல்ல? அப்ப கிளம்பு. அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத வித்யா. அவ அப்படிதான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்கு வந்தேன். வா வேதா. அக்கா, தலை வலிக்குது. சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. கொண்டு வர. அம்மா, நான் போட்டு எடுத்துட்டு வரவா? எப்படியாவது கோயிலுக்கு போறதுக்கு அத்தை கிட்ட அனுமதி வாங்கிடணும். என்ன வேதா, ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமாக்கா, பெண்டிங்ல வச்சிருந்த மொத்த வேலையும் இன்னைக்கு ஒரே நாள்ல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஒரே தலைவலி. எல்லாத்தையும் நீயே பாக்கணும்னு நினைக்கிறதுதாம்மா தப்பு. உன் இடத்துக்கு பொறுப்பா ஒரு ஆளை வேலைக்கு வச்சுட்டு நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அதெல்லாம் சரியா வராதுக்கா. அம்மா, என்னை விட அதிகமா படிச்ச நல்ல நாலேஜ் உள்ள ஒரு பொண்ணா பார்த்து சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்த பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துடலான்னு இருக்கேன். அம்மா, எனக்கு வரப்போற பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்னு நீங்க விரும்புறீங்கம்மா? குறைஞ்சது 3 மாஸ்டர் டிகிரி. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல டாக்டரேட் வாங்கியிருக்கணும். ஐயோ, மேகனாவும் அவளை படிக்கலையே, என்ன பண்றது? அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கலனா என்ன பண்ணுவ வேதா? கிடைப்பாக்கா, வெயிட் பண்ணுவோம்.
ஆனா எந்த சிச்சுவேஷன்லயும் கம்மியா படிச்ச ஒரு பொண்ண சஞ்சய்க்கு நான் கட்டி வைக்கவே மாட்டேன். அப்ப படிக்காத பொண்ணுன்னா படிக்காதவங்கள இந்த வீட்ல வேலைக்கே வைக்காதன்னா அப்படி ஒரு பொண்ண என் மருமகளாக்கிக்குவனா? சான்ஸே இல்ல. ஒருவேளை சஞ்சய் அப்படி ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு வந்து நின்னா நீ என்ன பண்ணுவ வேதா? திலகா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்ல வேதா, Shut சும்மா up. கனவுல கூட அப்படி ஒரு விஷயத்தை என் பையன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அதையும் மீறி அவன் அந்த தப்ப பண்ணா அவன் என் புள்ளையே இல்லைன்னு நான் மொத்தமா தலை முழுகிடுவேன். அவளே டென்ஷனா இப்பதான் வந்திருக்கா. அவகிட்ட என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு. நீ காஃபி குடிமா. அம்மா, தைலம் தேய்ச்சி விடவாமா? வேண்டாம் வாணி, காஃபி குடிச்சதும் கொஞ்சம் தலைவலி குறைஞ்சிருக்கு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன வாணி? என் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு கல்யாணம், கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்கா. அப்பாவை பாத்துக்கிறது தானே உன் வேலை. அத முதல்ல ஒழுங்கா செய். அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு கல்யாணம், தங்கச்சிக்கு காது குத்துன்னு சொல்லி வெளியில எல்லாம் சுத்த ட்ரை பண்ணாத. அதெல்லாம் விட இதான் முக்கியம். சஞ்சய், ஏன்பா அப்படிலாம் பேசுற? அவ போறேன்னு சொல்லலையே, போகலாமா தானே கேக்குறா. இல்லக்கா, சஞ்சய் சொல்றதும் சரிதான். ஒரு வேலைக்கு வந்தா கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணணும் வாணி. இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அங்க போறேன் இங்க போறேன்னு பெர்மிஷன்லாம் கேட்க கூடாது. 24/7க்கு தானே நீ வேலைக்கு சேர்ந்திருக்க? ஆமாம்மா. அப்புறம் இந்த மாதிரி கண்ட நேரத்துல பெர்மிஷன் கேட்டா என்ன அர்த்தம்? உனக்கு நான் கொடுக்கிற ரைட்ஸ மிஸ்யூஸ் பண்ணிக்காத. அது ரொம்ப தப்பாயிடும். சரிங்கம்மா. அன்பா இருக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் நான் அன்பா இருப்பேன். பார்த்து நடந்துக்கோ. வேதா யாருன்னு இவளுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். நில்லு. இதுதான் உனக்கு லாஸ்ட். இதுக்கு மேல நீ எதுக்காகவும் பெர்மிஷன் கேட்க கூடாது. கல்யாணத்துக்கு போயிட்டு வா. இல்லம்மா, பரவாயில்ல. போயிட்டு வான்னு சொன்னேன். சரிங்கம்மா. அம்மா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் எந்த தைரியத்துல நான் வருவேன் நம்புறா? தனியா போகட்டும், எனக்கு என்ன. இவ வெளியில போனாலே ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுவாளே, விடக்கூடாது. மேகனா கிட்ட என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லணும். வித்யா, தாத்தா, உன் பேரன் உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியே தெரியல. கண்டிப்பா அவன் கோயிலுக்கு வரமாட்டான். ரொம்ப உறுதியா இருக்கான். ஏமா நீ ஏன் பதட்டப்படுற? அவன் வருவான். அவனை வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன்டா. எதுக்கும் கவலைப்படாத. நீ பத்திரமா வந்து சேரு. என்ன, சரியா? தாத்தா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தான். நாளைக்கு வேதவல்லியும் ஒரு கல்யாணத்துக்கு போறான். அவன் கூட மட்டும் சஞ்சய் அங்க போயிடவே கூடாது. அப்படி போனான்னா நம்மளோட திட்டம் எல்லாம் மொத்தமா கெட்டு போயிடும்.
அவன் அங்க போக விடாம பாத்துக்க. நான் போன வைக்கட்டா? சரி. நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு டிசைட் பண்ணாம இருந்தேன். தாத்தாவே ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு. நீ என்ன பண்ற, தனியா போய் நீ ஏன் உன் தாலியை பிரிச்சு கோத்துட்டு வா. ஆல் தி பெஸ்ட். சஞ்சய், இந்த ஃபங்க்ஷனை பண்றது நீ நல்லா இருக்கணும்னு தயவு செஞ்சு நீ என் கூட வா. ஏன் நல்லதுக்கா? ஆமா சஞ்சய், கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் தாலி பிரிச்சு கோக்காம இருந்தா கட்டின புருஷனுக்கு தப்பா ஏதாவது நடந்துரும்னு சொல்றாங்க. நடந்தது கல்யாணமும் இல்ல, நான் உன் புருஷனும் இல்ல. அப்படி இருக்கும்போது அதை பிரிச்சு கோத்தாலும் இல்ல கழட்டி வச்சாலும் எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. என்னால உன் கூட வர முடியாது. வாணி, என்ன வாணி, கிளம்பிட்டியாமா? ஆமாமா, கிளம்பிட்டேன். கல்யாணத்துல யாரும் பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க மாட்டாங்க. அங்க இருக்கிற அத்தனை பேரோட கண்ணும் உண்மையிலதான் இருக்கும். வந்த உடனே சுத்தி போடுறேன். சரிங்கம்மா, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வாமா. இவ என்ன மாப்பிள்ள மாதிரி கிளம்பி வரா? என்ன, நான் வரமாட்டேன்னு சொன்னது பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் உன்னை விட்டு கொடுப்பேனா வித்தியா? ஆமா, நெத்தி பகுதியில குங்குமம் வைக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் இரு. இப்பதான் அழகா இருக்க. சஞ்சய்,
மாப்பிள்ளை மாதிரி எங்க கிளம்பிட்ட? எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் எனக்கு வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு என்னடானா அவனே முன்ன வந்து நான் உங்க கூட கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னான். சீக்கிரமே மாப்பிள்ளையாக போறாருல, அதான். இப்பவே கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துக்கலாம்ல, அதுக்காக வரான்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானக்கா. மானசாவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே இவனோட கல்யாணம் தானே. இவனும் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆமா வேதா. வாணி, நீ இன்னும் கிளம்பலையா? போணுமா? இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. என் கூட வா, நான் டிராப் பண்றேன். இல்லம்மா, ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிருக்கா, நான் அவளோட போய்க்கிறேன். சரி, நாங்க கிளம்புறோம். அக்கா, அவரை பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் வேதா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வா சஞ்சய். ஓகேம்மா. என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியலையே. என்னத்தா கிளம்பிட்டியா? இதுக்கு மேல நான் கிளம்பி வந்து என்ன ஆக போகுது? அவன் தான் போயிட்டானே. எங்கம்மா போனா? எங்க போக கூடாதுன்னு அவனுக்கு ஐடியாவை கொடுத்தியோ அங்க போயிட்டான். அத்தை கூட கிளம்பி ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான். என்ன தாத்தா சிரிக்கிற? நான் போட்ட தூண்டில்ல 2 மீனுமே மாட்டிக்கிச்சு. புரியல. உன் புருஷனும் அத்தையும் இந்த கோயிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என் திட்டம்தான். நீ தைரியமா கிளம்பி வாத்தா. சரியான ஆள் தான் தாத்தா நீ. சூரிய பிரகாசம்னா சும்மாவா? ஆனா அத்தை முன்னாடி இதெல்லாம் எப்படி நடக்கும்? இவ்வளோ பண்ணிட்டேன், அதை பண்ண மாட்டானா? நான் பாத்துக்கறேன் தா, நீ சீக்கிரமா புறப்பட்டு வா. சரி தாத்தா. அம்மா சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ வேற ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்கா. என்னன்னு போய் பாப்போம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நன்றிங்க ஐயா. வாங்க. பெத்தவங்க இல்ல, சொந்த பந்தங்களும் எங்களை பத்தி கவலைப்படல. ஆனா யாரு என்னன்னே தெரியாது. நீங்க எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்க உசுறு போற வரைக்கும் உங்களை நாங்க மறக்க மாட்டோம் ஐயா. நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். நன்றி சொன்னா மட்டும் போதாதுமா, நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா ஐயா. சரி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போய் கிளம்பி வாங்க. போங்க. ஐயா, சொல்லு கணேசா. இன்னைக்கு வித்யாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் சொன்னீங்க. ஆனா
அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுற 4 ஜோடிங்களை அழைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் தனித்தனியா 7 சவர நகை, பட்டுப்புடவை, சீர்வரிசைன்னு ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் தடபுடலா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இங்க என்னதான் நடக்க போகுது? கல்யாணமா இல்ல தாலி பிரிச்சு போடுற சடங்கா? கணேசா, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மனுஷங்க நாம நம்ம சௌரியத்துக்கு உருவாக்குனதுதான். யாருக்கும் பாதிப்பு இல்லாம 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா அதை நாம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. ஐயா, எனக்கு புரியலையா. இந்த 4 ஜோடியோட சேர்த்து 5வது ஜோடியா என் பேரன் வித்யா கழுத்துல இன்னொரு தடவை தாலி கட்ட போறான்.